Hello friends, இந்த வீடியோல military exercise 2023 பார்க்க போறோம். தேர்வுல அடிக்கடி கேட்கக்கூடிய ராணுவ பயிற்சிகள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க friends. நம்மளுடைய சேனல்ல GK சம்பந்தமா டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். செக் பண்ணி பாருங்க. முதல் கேள்வி, அஜய் வாரியர்ஸ் என்ற கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கு இடையே நடைபெற்றது? ஆன்சர் இங்கிலாந்து. அஜய் வாரியர் அப்படின்றது இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையே நடைபெறக்கூடிய ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி. இந்த வருடம் 7வது பதிப்பு நடத்தப்பட்டது. நடைபெற்ற இடம் சாலிஸ்பரி சமவெளி. இது இங்கிலாந்துல இருக்கு. அஜய் வாரியர் ரொம்ப முக்கியம். எந்த இரு நாடுகள்னு கேட்பாங்க? இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து. இரண்டாவது கேள்வி, எக்ஸ் டஸ்லிக் என்ற கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கு இடையே நடைபெற்றது? ஆன்சர் உஸ்பெகிஸ்தான். எக்ஸசைஸ் டஸ்லிக் அப்படின்றது இந்திய மற்றும் உஸ்பெகிஸ்தான் ராணுவம் பங்கேற்கக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த வருடம் 4வது பதிப்பு நடத்தப்பட்டது. நடைபெற்ற இடம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள பித்தோராகர். ஸோ எஸ் டஸ்லிக் பயிற்சி எங்கு நடைபெற்றது இந்த வருடம் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் உத்தரகாண்ட். மூன்றாவது கேள்வி, இந்திய முப்படைகளின் ஆம்பெக்ஸ் என்ற பயிற்சி 2023 எங்கு நடைபெற்றது? ஆம்பெக்ஸ் அப்படின்றது இந்திய முப்படைகளுக்கான ஒரு பயிற்சி. இந்த வருடம் ஆந்திர மாநிலத்தில் நடைபெற்றது. இது 2 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படும் முப்படைகளின் பயிற்சி. நடைபெற்ற இடம் ஆந்திர மாநிலத்தில் உள்ள காக்கிநாடா. நான்காவது கேள்வி, லா பெரோஸ் என்ற கூட்டு கடற்படை பயிற்சி 2023 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் இந்திய பெருங்கடல். இந்த வருடம் பாத்தீங்கன்னா லா பெரோஸ் என்ற கூட்டு கடற்படை பயிற்சி இந்திய பெருங்கடல்ல நடைபெற்றது. பதிப்பு 3வது பதிப்பு. இதில் பங்கேற்ற நாடுகள் ஆஸ்திரேலியா, பிரெஞ்சு, இந்தியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா. ஸோ இந்த 5 நாடுகள் ரொம்ப முக்கியம். பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 5வது கேள்வி, அஃபெண்டெக்ஸ் என்ற கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவில் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் புனே. அஃபெண்டெக்ஸ் அப்படின்றது ஆப்பிரிக்கா இந்தியா ஃபீல்டு ட்ரைனிங் எக்ஸசைஸ். AF அப்படின்றது ஆப்பிரிக்கா, IN அப்படின்றது இந்தியா. இப்படி நீங்க ஷார்ட்கட் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருடம் புனேவில் நடைபெற்றது. இது 2 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படும் பயிற்சி. இதில் இந்தியா மற்றும் ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய 25 நாடுகள் பங்கேற்றது. 6வது கேள்வி, ஃப்ரிஞ்செக்ஸ் என்ற கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கு இடையே நடைபெற்றது? ஆன்சர் பிரான்ஸ். இண்டோ பிரான்ஸ் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் தான் ஃப்ரிஞ்செக்ஸ். FR அப்படின்றது பிரெஞ்சு, IN அப்படின்றது இந்தியா. 2023 இந்த பயிற்சியானது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடத்தப்பட்டது. 7வது கேள்வி, போல்டு குருஷேத்ரா என்ற கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கு இடையே நடைபெற்றது? ஆன்சர் சிங்கப்பூர். போல்டு குருஷேத்ரா அப்படின்றது இந்தியா வெர்சஸ் சிங்கப்பூருக்கு இடையே நடைபெறக்கூடிய ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி. இந்த வருடம் 13வது பதிப்பு நடத்தப்பட்டது. நடைபெற்ற இடம் ராஜஸ்தானில் உள்ள ஜோத்பூர். 8வது கேள்வி, எக்ஸ் தர்மா கார்டியன் என்ற கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கு இடையே நடைபெற்றது? ஆன்சர் ஜப்பான். எக்ஸ் தர்மா கார்டியன் அப்படின்றது இந்தியா வெர்சஸ் ஜப்பான் கூட்டு ராணுவ பயிற்சி. இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த வருடம் 4வது பதிப்பு நடத்தப்பட்டது. நடைபெற்ற இடம் ஜப்பானில் உள்ள ஷிகா மாகாணம். ஸோ எக்ஸ் தர்மா கார்டியன் அப்படின்றது இந்தியா வெர்சஸ் ஜப்பான். 9வது கேள்வி, ஸ்லினெக்ஸ் என்ற கூட்டு கடற்படை பயிற்சி 2023 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் இலங்கை. இலங்கையில் இருக்க கொழும்புல தான் இந்த வருடம் ஸ்லினெக் கூட்டு பயிற்சி நடைபெற்றது. SL அப்படின்றது ஸ்ரீலங்கா, IN அப்படின்றது இந்தியா. இந்த வருடம் 10வது பதிப்பு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நாடுகள் இந்தியா மற்றும் இலங்கை. ஸ்லினெக்ஸ் அப்படின்றது SL, ஸ்ரீலங்கா, IN, இந்தியா.
10வது கேள்வி எக்ஸசைஸ் சங்கம் என்ற கூட்டு கடற்படை பயிற்சி 2023 எங்கு நடைபெற்றது? எக்ஸசைஸ் சங்கம் நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா இந்தியா. இந்த வருடம் 7வது பதிப்பு இந்தியாவில் நடைபெற்றிருக்கு. இதில் பங்கேற்ற நாடுகள் இந்தியா மற்றும் அமெரிக்கா. இந்தியாவில் எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவால நடைபெற்றிருக்கு. எக்ஸ் சங்கம் அப்படின்றது இந்தியா வெர்சஸ் அமெரிக்கா. 11வது கேள்வி சூரிய கிரண் என்ற கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கு இடையே நடத்தப்பட்டது? ஆன்சர் நேபாளம். சூரிய கிரண் அப்படின்றது இந்தியா மற்றும் நேபாள கூட்டு இராணுவ பயிற்சி. இந்த வருடம் 16வது பதிப்பு நடைபெற்றுள்ளது. 12வது கேள்வி அக்னி வாரியர் என்ற கூட்டு இராணுவ பயிற்சி 2023 எங்கு நடைபெற்றது? அக்னி வாரியர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னு. ஆன்சர் இந்தியா. இந்த வருடம் 12வது பதிப்பு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நாடுகள் இந்தியா மற்றும் சிங்கப்பூர். 2023 இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மகாராஷ்டிரால தான் நடைபெற்றுள்ளது. ஸோ அக்னி வாரியர் அப்படின்றது இந்தியா மற்றும் சிங்கப்பூருக்கு இடையே நடைபெறக்கூடிய கூட்டு இராணுவ பயிற்சி. 13வது கேள்வி சைக்ளோன் 1 என்ற கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கு இடையே நடைபெற்றது? ஆன்சர் எகிப்த். சைக்ளோன் 1 அப்படின்றது இந்தியா மற்றும் எகிப்த் நாடுகளுக்கு இடையேயான பயிற்சி. இந்த வருடம் முதல் பதிப்பு நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இது எக்ஸாமில் கூட கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. நடைபெற்ற இடம் ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர். 14வது கேள்வி வருணா 2023 என்ற கூட்டு கடற்படை பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கு இடையே நடைபெற்றது? முக்கியமான கேள்வி. வருணா ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். வருணா எக்ஸசைஸ் இந்தியா மற்றும் பிரான்ஸுக்கு இடையே நடைபெறக்கூடிய ஒரு கடற்படை பயிற்சி. இந்த வருடம் 21வது பதிப்பு நடைபெற்றது. 15வது கேள்வி கொங்கன் 2023 என்ற கூட்டு கடற்படை பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கு இடையே நடைபெற்றது? கொங்கன் அப்படின்றது இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையே நடத்தப்படக்கூடிய ஒரு கடற்படை பயிற்சி. நடைபெற்ற இடம் கொங்கன் கடற்கரை, அரேபிய கடல். இந்த கொஸ்டினை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொங்கன் அப்படின்றது இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடைபெறக்கூடிய ஒரு கடற்படை பயிற்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மிலிட்ரி எக்ஸசைஸ் 2023 பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.